Hi friends, welcome to JK Samayal. இந்த வீடியோல நம்ம பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இதற்கு நான் ஒரு 3 பாவக்காய் எடுத்துர்க்கேன். 3 பாவக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன் ஃப்ளவர் மாவு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சில்லி பவுடரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 லெமன் அதையும் இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. நம்ம இந்த பாவக்காய் வறுவலை வந்து கசப்பில்லாமல் செய்கிறதுக்காக தான் இதில் வந்து தயிரையும் எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கிறோம். தயிர் எலுமிச்சம்பழத்தையும் சேர்க்கும் போது நமக்கு வந்து கசப்பு வந்து சுத்தமாக இருக்காது. இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் தண்ணியெலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தயிரும் லெமன்லாம் விட்டுருக்கோம், அதில் இருக்கிற ஈரமே போதும். மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பாவக்காவை வந்து பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு பொரிக்க சேர்த்துருங்க. இப்போ நம்ம ஆயிலில் போட்டது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட கசப்பே இல்லாத இந்த பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு.